மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களில் முன்னிலை வகிக்கும் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் கடந்த 20ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பாஜக, சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கும் மகாயுதி கூட்டணி காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா மற்றும் சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மகா விகாஸ் அகாதி கூட்டணி நேரடியாக மோதின. இந்நிலையில் தேர்தலில் பதிவான சுமார் 66% வாக்குகளை எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பெரும்பான்மைக்கு 145 இடங்கள் தேவைப்படும் நிலையில் ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செலுத்திய மகாயுதி கூட்டணி 230 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதே சமயம் மகா விகாஸ் கூட்டணி 52 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்று தோல்வியின் பாதையில் பயணிக்கிறது. எனவே மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியான நிலையில் முதலமைச்சர் யார் என்பதே தற்போதைய கேள்வியாக எழுந்துள்ளது. மகாயுதி கூட்டணியில் அதிகபட்சமாக பாஜக 133 இடங்களில் முன்னிலை வகிப்பதால் தேவேந்திர ஃபட்னவிஸ் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவாருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் கருதப்படுகிறது. இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே தொண்டர்களுக்கு லட்டு ஊட்டிவிட்டு வெற்றியை பகிர்ந்து கொண்டார். இதே போன்று மும்பையில் உள்ள அம்மாநில துணை முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் வீடு முன்பு கூடிய அவரது ஆதரவாளர்கள் மேலதாளம் முழங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று மும்பையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவரும் துணை முதலமைச்சருமான அஜித் பவார் வீடு முன்பு கூடிய தொண்டர்கள் மேலதாளம் அடித்து வெற்றியை கொண்டாடினர். மகளிர்கள் நடனமாடியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோன்று மும்பையில் ஏக்நாத் ஷிண்டே வீடு முன்பு கூடிய தொண்டர்கள் பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு 3 கட்சிகளும் ஒன்றாக அமர்ந்து முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வோம் என்று சிவசேனா கட்சி தலைவர் ஏக்நாத் ஷிண்டே கூறியிருக்கிறார். अभी पहले तो अंतिम आंकड़े आने दो, उसके बाद तीनों पार्टी बैठेंगे. हमारे वरिष्ठ जो है प्रधानमंत्री जी है, अमित भाई है, नड्डा जी और सब हमारे जो तीनों पार्टी के प्रमुख लोग हैं, हम बैठेंगे और उसके ऊपर जैसे हम चुनाव लड़े साथ में एकजुट होकर, वैसे ही उसके ऊपर भी फैसला है. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் JMM மற்றும் காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. 81 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் கடந்த 13 மற்றும் 20ஆம் தேதி 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பாஜக மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவியது. பெரும்பான்மைக்கு 41 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் 2 கூட்டணியும் சரிசமமான இடங்களை பெற்றிருந்தன. அடுத்த சில மணி நேரத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை பெற தொடங்கியது. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 55 இடங்களில் முன்னிலை பெற்ற இந்தியா கூட்டணி ஆட்சியை தக்க வைத்தது. 25 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கும் பாஜக கூட்டணி தோல்வியை சந்திக்கிறது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியில் அதிகபட்சமாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி 33 இடங்களை கைப்பற்றியுள்ளதால் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராகிறார். வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் சுமார் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய பிரியங்கா காந்தியின் வெற்றியை உறுதி செய்தார். வயநாடு மற்றும் ரேபரேலி மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி வயநாடு தொகுதி MP பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து வயநாடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் சார்பாக பிரியங்கா காந்தி முதன்முறையாக தேர்தலில் நின்றார்.
அவரை எதிர்த்து கம்யூனிஸ்ட் சார்பில் சத்யன் மொக்கேரி மற்றும் பாஜக தரப்பில் நவ்யா ஹரிதாஸ் களம் கண்டனர். இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு வருகின்றன. தொடக்க முதலே பிரியங்காவின் கை ஓங்கிய நிலையில் பிற்பகல் 2 மணி நிலவரப்படி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் வேட்பாளரை விட சுமார் 4 லட்சம் வாக்குகள் முன்னிலை பெற்று பிரியங்கா காந்தி வெற்றியை உறுதி செய்தார். வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி 3,64,422 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் அவரது சகோதரி பிரியங்கா காந்தி பிற்பகல் 2 மணி அளவிலேயே 4 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றியை வசப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. வயநாடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிரியங்கா காந்திக்கு திமுக எம்பி கனிமொழி வாழ்த்து கூறியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மக்களின் எண்ணத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறியிருக்கிறார். துல்லியமாகவும் தைரியமாகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் பேசக்கூடிய ஒரு பார்லிமெண்டேரியனா பிரியங்கா காந்தி அவர்கள் எதிர்கட்சி வரிசையிலே இணைவதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை நிச்சயமாக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். ஜனநாயகத்துல மக்களுடைய தீர்ப்பு, மக்கள் எதை முடிவு செய்கிறார்களோ அதை நாம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் 2 மாநிலங்கள்ல வெவ்வேறு வெற்றிகளை தந்திருக்கிறார்கள். அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம்.